அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது போஷன் ட்ராக்கரில் குழந்தைங்களை எப்படி புதுசாக பதிவு பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு அங்கன்வாடிக்குன்னு கொடுக்கப்பட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு, அதாவது மொபைல் நம்பரும் அதுக்குண்டான பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து பெனிஃபிஷரியோட ஸ்க்ரீன் பேஜ், அதாவது பெனிஃபிஷரியோட ஸ்க்ரீனில் இருக்கிறேன். ஸோ இப்போ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு எந்த கேட்டகரியில் நம்ம குழந்தைய ஆட் பண்ணணுமோ அந்த கேட்டகரியில் இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்ட் மதர் இருக்கும், லாக்டேட்டிங் மதர், 0 to 6 months, 6 to 3 years, 3 to 6 years. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம 6 months, அதாவது 0 to 6 monthsக்குள்ளே இருக்க குழந்தைங்களை இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 to 6 months இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற 3 பெனிஃபிஷரியோட நேமும் இங்கே ஷோ பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கே நியூ பெனிஃபிஷரி, நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை இங்கே கிளிக் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டூடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹேஸ் பீன் அப்டேட்டட், த ஓல்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ளோ ஆர் நோ லாங்கர் அப்ளிகபிள். பழைய மெத்தட் இல்லை, இப்போ வந்து புது மெத்தடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இகேவிசி அண்ட் ஃபேஸ் கேப்சர் ஆர் நவ் மேண்டேட்டரி பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் பெனிஃபிஷரி. இந்த டைப் ஆஃப் பெனிஃபிஷரிக்கு இகேவிசியும் எஃப்ஆர்எஸும் கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் ப்ரெக்னென்ட் உமன், லாக்டேட்டிங் மதர் அண்டு அடலசன்ட் கேர்ள். ஸோ எல்லாத்தையுமே அங்கன்வாடி ஒர்க்கர் மஸ்ட் பர்ஃபார்ம் த இகேவிசி அண்ட் ஃபேஸ் கேப்சர் ஆஃப் த பெனிஃபிஷரி. இந்த பெனிஃபிஷரிக்கும் எஃப்ஆர்எஸும் அண்ட் இகேவிசியும் கம்பல்சரிங்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் சில்ட்ரனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து சில்ட்ரனுக்கு ஆதார் இல்லாத பட்சத்தில் மேண்டேட்ரியாக இகேவிசியும் ஃபேஸ் கேப்சரும் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, சில்ட்ரனுக்கு ஆதார், அதாவது குழந்தையோட ஆதார் இல்லாத பட்சத்தில் அம்மாவது இல்லை, அதுக்கு அம்மாவது ஆதாரும் நம்ம கையில் இல்லை அப்படின்னா அப்பாவது ஆதார் போட்டு நம்ம பதிவு பண்ணலாம். ஸோ இவங்க 2 பேருமே இல்லை, அந்த குழந்தை வந்து கார்டியன்கிட்ட இருக்குது அப்படின்னா, ஸோ கார்டியனோட ஆதாரை போட்டு நம்ம பதிவு பண்ணலாம். ஸோ ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இகேவிசி ரிக்வெஸ்ட். இப்போ நம்ம எந்த ஆதார் கார்டு நம்ம இங்கே பதிவு பண்ணுறோமோ அவங்களுக்கு இகேவிசி கம்பல்சரி முடிக்கணும். வித் ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கிற ஃபோன் நம்பருக்கு தான் வந்து ஓடிபி போகும். அந்த ஓடிபியை நம்ம ப்ராப்பராக இங்கே வாங்கி பதிவு பண்ணால் தான் இகேவிசி ரிக்வெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அடுத்த ஸ்டெப்பு ஃபேஸ் கேப்சர். இந்த ஃபேஸ் கேப்சர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ எந்த ஆதார் நம்பர் போட்டிருக்கோமோ ஆதாரில் இருக்கக்கூடிய ஃபேஸை இங்கே கேப்சர் பண்ணணும். ஸோ அது இன்கேஸ் ஆஃப் சைல்டு, அதாவது கார்டியன் போட்டிருந்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் சைல்டு, இல்லைனா ஃபிசிக்கல் ப்ரெசென்ட் ஆஃப் டியூரிங் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, யாரோட ஆதார், அதாவது அம்மாவது, இப்போ நம்ம குழந்தைக்கு வந்து அம்மாவோடது போடுறோம் அப்படின்னா, இப்போ அம்மாவோட ஃபேஸ் தான் இங்கே பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்பாவோட ஃபேஸ் தான் போடுறோம்னா இங்கே அப்பாவோட ஃபேஸ் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே யாரோட ஆதார் வந்து நம்ம பதிவு பண்ணுறோங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணால் தான் யாரோட ஃபேஸ் எடுக்கணுங்கிறதையும் நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே கீழே பாருங்கள், ப்ளூ கலரில் அண்டர்ஸ்டூட் இருக்குது. இந்த அண்டர்ஸ்டூட்டை கொடுத்துருங்க. ஸோ இந்த அண்டர்ஸ்டூட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், செலெக்ஷன் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் பிலோன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, யாரோட ஆதாரை வந்து நம்ம பதிவு பண்ண போகிறோமோ, வந்து குழந்தைக்கு யாரோட அம்மாவோடது பண்ண போகிறோம்னா அம்மாவது, அப்பாவது பண்ண போகிறோம்னா அப்பாவது. ஸோ அது ரெக்கமெண்ட் வந்து யாரது பண்ணணும்னா, போஷன் ட்ராக்கரு எடுத்தோடனே அம்மாவோட ஆதார் தான் பதிவு பண்ண சொல்லி டிஃபால்ட்டாக கொடுக்கும். ஸோ எனக்கு இது அம்மாவோட ஆதார் இல்லாத பட்சத்தில் நம்ம அப்பாவது போகலாம். ஸோ அப்பாவதுக்கு போயிட்டு இன் கேஸ் ஆஃப் மதர் ஹேவிங் டஸ் நாட் ஹேவ்னு இருக்கும். ஸோ இந்த ஃபாதரோட ஆதார் போடும்போது 2 ஆப்ஷன் காமிக்கும். அதாவது அம்மாவுக்கு ஆதார் இல்லை, அதனால தான் நான் அப்பாவது போடுறேன்னான்னு கேட்கும் ஃபஸ்ட் ஆப்ஷனு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அம்மா இறந்துட்டாங்க, அதனால தான் நான் அப்பாவோட ஆதார் போடுறோமாங்கிறது கேட்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அடாப்ட் குழந்தையாக இருக்குது, இல்லை கார்டியன்ட்டு தான் அந்த குழந்தை வளருது அப்படின்னா இந்த கார்டியன் ஆதாரம் இங்கே போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அம்மாவோட ஆதாரை நம்ம இங்கே கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கீழே ப்ரொசீடுன்னு இருக்குங்களா, இந்த ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். இந்த ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆதார் அண்ட் மொபைல் நம்பர். ஸோ இப்போ இந்த பெனிஃபிஷரியோட அம்மாவோட ஆதார் நம்பரும் அதில் பதிவு பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரும் இங்கே பதிவு பண்ணணும். ஸோ பதிவு பண்ணிவிட்டு கீழே ப்ராசஸ் வரும். ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வாங்கி போடணும். ஸோ அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பெனிஃபிஷரியோட அம்மாவோட ஆதார் நம்பரும் அதில் ஆதாரில் இருக்கக்கூடிய பதிவில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரும் இங்கே டைப் பண்ணியாச்சு. இங்கே டைப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கீழே ப்ரொசீட் இருக்குது. இந்த ப்ரொசீட் ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி ரிக்வஸ்ட் கேட்கும். பாருங்கள், ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். இப்போ பெனிஃபிஷரியோட ஆதாரில் பதிவு பண்ண மொபைல் நம்பர் அங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ அந்த என்ட்ரி பண்ண மொபைல் நம்பர் வந்து மொபைல் அட்மிஷனுக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், கீழே நம்பர் விசிபிள் ஆகும். இந்த நம்பருக்கு வந்து இப்போ ரிக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி போயிடும். இப்போ நான் ரிக்வஸ்ட் ஓடிபி கொடுத்துட்றேன். பாருங்கள், கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு டைமிங் வரும். இந்த டைமிங்குள்ளே நம்ம ஓடிபி வாங்கி இங்கே நம்ம பதிவு பண்ணணும். இப்போ பெனிஃபிஷரி வந்து ஓடிபி வாங்கி இங்கே பதிவு பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இங்கே வெரிஃபை கொடுத்துருங்க. இப்போ இங்கே வெரிஃபை கொடுத்தோன்னே ஸோ அவங்களோட ஆதார் இதில் இருக்கிறது கேட்கும், அவங்களுக்கு கொடுத்துரும்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரிஸ் எலிஜிபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சு. யூ கேன் ரிஜிஸ்டர் த சைல்டுன்னு வந்துருச்சு. ஸோ அடுத்தது அவங்களோட யாரோட ஆதார் போட்டிருக்கீங்களோ அவங்க ஆதார் வந்து டிக் ஆயிடுச்சு. இப்போ கீழே ஆதார் நம்பரும் இங்கே ஷோ பண்ணிடும். நமக்கு கடைசி 4 நம்பர் தான் இங்கே ஷோ ஆகும். பெனிஃபிஷரி ஃபோன் ஹேண்டி திஸ் பெனிஃபிஷரி வில் பி ரிசீவ் அண்ட் ஓடிபி ஆன் த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர். கீப் த பெனிஃபிஷரி ஃபோன் நியர்பை டு கம்ப்ளீட் த வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இப்போ இதில் மறுபடியும் ஒரு ஓடிபி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பெனிஃபிஷரியை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அந்த ஃபோன் பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ராசஸ் டு இகேஒய்சிக்கு கொடுத்துடலாம். பாருங்கள், ப்ராசஸ் டு இகேஒய்சியை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இகேஒய்சியை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இகேஒய்சியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே அவங்களோட ஆதார் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ண போகிறோம். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே கேப்சாவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா மறுபடியும் ஒரு 6 டிஜிட்டில் ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபியை மறுபடியும் இங்கே வாங்கி பதிவு பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிடலாம். இப்போது இங்கே வந்து பெனிஃபிஷரியோட ஆதார் நம்பர் இங்கே டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற கேப்சாவும் இங்கே டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கீழே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே ரிட்டன் டு போர்ஷன் ட்ராக்குன்னு இருக்குது. ஸோ இதை மட்டும் கொடுத்துடாதீங்க. இங்கே நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை மட்டும் இங்கே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கடைசியாக 4 நம்பர் இங்கே விசிபிள் ஆகுது பார்த்தீங்களா? இந்த விசிபிள் ஆகிற நம்பருக்கு ஆதாரில் பதிவு பண்ணுற நம்பர் இதுதான். ஸோ இதுக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். இந்த ஓடிபியை நம்ம பெனிஃபிஷரியை வாங்கி இங்கே பதிவு பண்ணிடலாம். இப்போ நம்ம பெனிஃபிஷரிலேருந்து இங்கே நம்ம ஓடிபி வாங்கி பதியாச்சு. அடுத்து இங்கே வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. இங்கே கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு நமக்கு லோடிங் ஆகுது. லோடிங் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக டிஜிட்டல் லாக்கருக்குள்ளே போகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அலோடுன்னு கொடுத்துருங்க. ஸோ அலோடுன்னு கொடுத்ததுக்கப்புறம் டிஜிட்டல் லாக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் யுவர் ரிக்வஸ்ட் ப்ளீஸ் வெயிட்டுங்கிறது காமிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீடைரக்ட் ஆகி இப்போ இகேஒய்சி கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ ப்ராசஸ் டு ஃபேஸ் கேப்சர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக ஃபேஸ் எடுக்க சொல்லும். ஸோ இந்த ஃபேஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுப்புலட்சுமி நாகராஜனுங்கிற ஒரு ஃபேஸ் இங்கே வந்துடும். ஸோ நம்ம எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு இங்கே கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் இந்த கேப்சர் ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபோட்டோவை இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பெனிஃபிஷரியோட ஃபோட்டோவை டேரெக்டாக எடுக்கிறதுக்கு கேட்கும். ஸோ கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஃபோட்டோ எடுக்கணுங்கிறதுக்கு இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு கீழே வந்து கோபேக்குங்கிறது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை மட்டும் இந்த இடத்துல கொடுத்துடாதீங்க. இங்கே அக்செப்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே அக்செப்ட்டுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக லோடிங் ஆகி ஃபேஸ் எடுக்க சொல்லும். பாருங்கள், ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம ஃபேஸ் எடுக்க சொல்லும். நம்ம டேரெக்டாக பெனிஃபிஷரியோட ஃபேஸை இங்கே எடுத்துடலாம். பாருங்கள், பெனிஃபிஷரியோட ஃபேஸ் இங்கே எடுத்தாச்சு. ஃபேஸ் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு ப்ராசஸ் இமேஜ் ப்ளீஸ் வெயிட்னு வருது. ஸோ இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம். பாருங்கள், முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்போ இந்த 2 ஃபோட்டோவும் இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இகேஒய்சியில் இருக்க ஃபோட்டோஸும் கேப்சர் ஃபோட்டோவும் நம்ம வெரிஃபை பண்ணோம். ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணிட்டோங்கிறது கம்பேர் த கேப்சர் ஃபோட்டோ அண்டு இகேஒய்சி ஃபோட்டோ பிஃபோர் வெரிஃபிகேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வெரிஃபிகேஷனுக்கு வெரிஃபை ஃபோட்டோங்கிறது இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே வெரிஃபை ஃபோட்டோங்கிறது இங்கே கொடுத்துருங்க. இங்கே வெரிஃபைங் ஃபோட்டோங்கிறது கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு 2 ஃபோட்டோவும் வெரிஃபை ஆகும், வேலிடேஷன் ஆகும். வேலிடேஷன் ஆகிட்டு நமக்கு டைமிங் சொல்லும். இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் வேலிடேஷன் முடிஞ்சிடும். பாருங்கள், வெரிஃபை ஆகி ஃபேஸ் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு இங்கே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கண்டினியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. இங்கே கண்டினியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ மதர்து போட்டுருச்சு. இப்போ சைல்டு எந்த கேட்டகரியில், இப்போ நம்ம 0 to 6 months எந்த கேட்டகரியில் பதிவு பண்ணணுமோ மேலே வந்து க்ரைட்டீரியா வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் இருந்துச்சு. இப்போ சில்ட்ரனோட பேர் வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரனோட டேட் ஆஃப் பர்த்து இங்கே டைப் பண்ணணும். அடுத்தது ஆனா பெண்ணாங்கிறது டைப் பண்ணணும். அடுத்து கேட்டகரி டைப் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பர்த் வெயிட்டு, பர்த் ஹைட்டு டைப் பண்ணிவிட்டு ரெசிடென்ஷியல் டைப் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிவியாங், அதாவது இந்த குழந்தை வந்து மாற்றுத்திறனாளியா என்னங்கிறது கேட்குது. ஸோ இருக்குன்னு கொடுங்க, இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த டீட்டெயிலாம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், இப்போ குழந்தையோட பேர் இங்கே பதிவு பண்ணியாச்சு. ஸோ அவங்களோடது டேட் ஆஃப் பர்த் இங்கே பதிவு பண்ணியாச்சு. அதாவது மெயிலுங்கிறது, அதாவது ஆண் குழந்தைங்கிறது இங்கே கொடுத்தாச்சு. அவங்க க்ரைட்டீரியா ஆதர்ஸுங்கிறது இங்கே கொடுத்தாச்சு. பர்த் வெயிட்டு இங்கே டைப் பண்ணியாச்சு. அதே மாதிரி பர்த் ஹைட்டையும் இங்கே டைப் பண்ணியாச்சு. இவங்க ரெசிடென்சியும் டைப் பண்ணியாச்சு. இவங்க டிவியாங்கா இல்லையாங்கிறதையும் இங்கே டைப் பண்ணியாச்சு. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், பெனிஃபிஷரி ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ப்ரொஃபைல் வில் பி அப்பியர் இன் திஸ் பெனிஃபிஷரி லிஸ்ட் ஷார்ட்லி. கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு வந்து 0 to 6 months சஸ்டிக்குங்கிற குழந்தை உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து டன்னு கொடுத்துருங்க. டன்னு கொடுத்துட்டு நம்ம பெனிஃபிஷரி ஸ்லாட்டுக்கு இங்கே வந்தாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து 0 to 6 months ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள்,
இப்போ ஓப்பன் பண்ணும்போது இங்கே பாருங்கள் 0 to 6 மந்த்ஸில் வந்து 3 தான் இங்கே கவுண்ட் காமிச்சிருந்தது. ஸோ இப்போ அந்த பெனிஃபிஷரி உள்ளே வந்ததுக்கப்புறம் பாருங்கள் கவுண்ட் இங்கே 4ன்னு காமிக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சஷ்டிக்குங்கிற குழந்தைய இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக 0 to 6 மந்த்தில் இங்கே பதிவு பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி தாங்க 0 to 6 மந்த்தில் இருந்தாலும் சரி, நம்ம 6 மந்த்ஸ்லேருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் குழந்தையோட ஆதார் இல்லாமல் டேரெக்டாக பதிவு பண்ணும்போது நம்ம இப்படி தான் பதிவு பண்ணுங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட கொரிஸ் எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.